இந்த கம்பெனிக்கு சீதா மட்டும் தலைமை பதவிக்கு வந்தா கம்பெனி இந்தியாவிலேயே பெஸ்டா வளர்ந்துரும். சீதா, ஐ லவ் யூ. தேங்க்யூ. சீதா, நீயும் வந்து ஒரு 2 வார்த்தை பேசு. ஐயோ வேண்டாம் மாமா, எனக்கு பேசலாம் வராது. சீதா, நீ பெருசாலாம் எதுவும் பேச தேவையில்லை. என்ன வருதோ அதை பேசு. வா. வா, வேண்டாம் மாமா. வந்து பேசு சீதா. சீதா போ. எல்லாருக்கும் வணக்கம். பாஸ். சீதா, பேசு. சீதா பேசு. உண்மையிலேயே எனக்கு பெருசாலாம் பேச தெரியாது. நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை. திடீர்னு கம்பெனி சிஇஓன்னு சொல்லுதாக. அப்படின்னா என்னன்னு கூட இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பதவி, கம்பெனி எதை பற்றியுமே தெரியாது. அதுக்காக நான் வேலை செய்யலை. எப்பவும் இது என்னோட குடும்பம், இது ஏன் வேலைன்னு இருப்பேன். இப்போ கூடுதலா ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இனிமே இது என் குடும்பம், என் கம்பெனின்னு இருப்பேன். அம்புட்டுதான். நன்றி. சூப்பர் சீதா. தேங்க்யூ பாஸ். சூப்பர் சீதா. தலைமை பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நான் இழந்த என்னோட மகாவுக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தணும்னு கேட்டு. அக்கா, என்ன? அவங்கதான் சாகவே இல்லையேக்கா. எதுக்கு இப்ப மௌன அஞ்சலி? பேச நினைக்க மாட்டியா? மௌன அஞ்சலி செலுத்துறப்போ பேசக்கூடாது. கண்ணு மூடு.
நான்சி, உன்னதான் ஊரை விட்டு போக சொல்லிட்டோம்ல, இங்க எதுக்கு வந்த இப்போ? அவுட், கெட் அவுட். இப்ப நீயே போறியா இல்ல நான் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? நான் நான்சி இல்ல, மகாலட்சுமி. அப்படி வா வழிக்கு. நான் சொல்லல இவங்க மகாலட்சுமி தான்னு? நீங்க தான் யாருமே நம்பல. இப்ப எதுக்கு போய் சொல்லிட்டு வந்து நிக்கிற? மகா செத்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் தேவசம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. தேவசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் உயிரோட தான் இருக்கேன். இதுதான் பாஸ், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மகாலட்சுமி சாகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு. நீங்க நம்புனீங்களா? இப்ப பாருங்க, அத அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. சீதா, நீ என்ன சொல்ற? மாமா, இப்ப கூட உங்களுக்கு புரியல? இது எல்லாமே நடிப்பு. இவங்க நடத்தின நாடகம்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக இவ்ளோ பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. அந்த உண்மை எனக்கு இப்ப தெரியணும். சொல்லுங்க, எதுக்காக இந்த நாடகம்? நாடகம் தான். இத நடத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நான் நடத்தின நாடகம். நான் நான்சி இல்ல, மகாலட்சுமி. மகாலட்சுமி. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனிய யாராலையும் டேக் ஓவர் பண்ண முடியாது. நிச்சயம் உன்னால டேக் ஓவர் பண்ண முடியாது சீதா. Got it? நான் செத்ததா நடிச்சதுக்கும் இந்த கம்பெனியை நடத்த விடாம தடுத்ததுக்கும் கொலை கேஸ்ல இதோ இந்த சீதாவை உள்ள அனுப்ப முயற்சி பண்ணதுக்கும் தகுந்த காரணம் இருக்கு. நான் இத பண்ணதுக்கு பின்னால இந்த குடும்பத்தோட கௌரவம், நன்மை எல்லாமே இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் தான் மகான நிரூபிக்கணும்னா நீங்க எல்லாரும் என்ன புதைச்ச இடத்துக்கு வாங்க. இவ்ளோ நாள் ஆச்சுன்னா பணம் பயங்கரமா அழுகி நாத்தடிக்குமே. நம்மளால தாங்க முடியுமா? நிஜமாவாடி? ஐயோ, என்னாலலாம் அந்த ஸ்மெல்ல தாங்க முடியாது. எங்கேயோ வாமிட் பண்ணிடுவேன். பேசாம நான் வீட்டுக்குள்ளேயே போயிடுவா. ஏய், பேசாம நில்லு. என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டாமா? மீராக்கா, எப்படி இவங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருக்கு? கொஞ்சம் கூட இவங்களுக்கு பயமே இல்லையே. அதான் எனக்கும் புரியல சீதா. இவ்ளோ தைரியமா இருக்காங்கன்னா இதுல ஏதோ இருக்குக்கா. புதைச்சது இவங்கள இல்லனா அப்ப அன்னைக்கு புதைச்சது யாரு? எனக்கு அப்படியே தலையை சொத்துது சீதா. மகா அண்ணிதான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு மகாமா நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? அது புரியாம தானே எல்லாரும் நிக்குதோம். இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அதையும் பாத்துருவோம் என்ன நடக்குது. இதுக்கு மேல அதிர்ச்சி என்னால தாங்க முடியுது சீதா.
இவங்க இதோட நிறுத்திக்கிட்டா போதும்னு இருக்கு. ஐயோ, இவ மகான்னு தெரியாம நான்சின்னு நினைச்சு நான் கண்டபடி பேசிட்டேனே. அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியலையே. ஆண்டவா காப்பாத்து. பிரியா, அங்க பாத்தியா எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னு? பார்த்தேன். அப்படியே மகாச்சித்தி மாதிரி தான் இருக்காங்க. ஒருவேளை நிஜமாவே இவங்க மகாச்சித்தி தானோ? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. இது உண்மையா இருந்தா இவங்க எவ்வளவு தப்பான வேலைலாம் பார்த்திருக்காங்க. நிஜமாவே சித்தி இறந்துட்டாங்கன்னு நாமெல்லாம் எவ்வளவு கதறி அழுதுருக்கோம். அப்ப கூட இவங்க உண்மையை சொல்லவே இல்லை. இல்லடி, ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது அவங்க சொல்லட்டும், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இல்லடி, அவங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எந்த விஷயத்துல வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா இப்படி சாவு விஷயத்திலேயே ஏமாத்துவாங்க? நம்ம அழுததை நினைச்சு இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு விடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராத்திரியும் அவங்கள நினைச்சு நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம் தெரியுமா? அங்க பாரு, எதை பத்தியாவது அவங்க கவலைப்படுறாங்களா? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க பாரு. ச்சே, எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல. என்னப்பா யோசிக்கிறீங்க? அவங்க சொன்னது உண்மையா இருக்குமா? நிஜமாவே அவங்க மகாசித்தி தானா? உங்களால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையாப்பா? நானே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நடந்ததை என்னால நம்ப முடியல. ஏன் இப்படிலாம் செஞ்சான்னு நினைக்க முடியல. இது நான்சி இல்ல, மகாசித்தி தான். நம்ம வேற யாரையோ தான் புதைச்சிருக்கோன்னு சீதா கூட சந்தேகப்பட்டுட்டு தான்ப்பா இருந்தா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இப்ப அவ சொன்னதுதான் உண்மைன்னு ஆயிப்போச்சு. நம்ம அந்த பாடியை இங்கதான் புதைச்சிருக்கோம். இப்ப அந்த பாடி யாரோடதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். கேஸ் காம்ப்ளிகேட் ஆயிட்டே போகுது. நிச்சயமா பெரிய கிரைம் கேஸா மாறும்னு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. நினைக்க எனக்கு நம்பவே முடியலடா. மகாவா இப்படி ஏன் இப்படி செஞ்சா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேன். அவங்க தான் ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றாங்களேப்பா. என்ன காரணத்துக்காக செஞ்சிருந்தாலும் இது பெரிய தப்புடா. நானும் அதான் நினைக்கிறேன் சேது. எந்த விஷயத்துல வேணாலும் விளையாடலாம், இந்த மாதிரி சாவு விஷயத்துல விளையாடக்கூடாது. உள்ள வேற யாரையோ நம்ம புதைச்சிருக்கோம்னா அப்போ அந்த வேற யாரையோ கொன்னது யாரு? அது வேற மர்டர் கேஸா மாறிடுமே. அதை நினைச்சுதான் நானும் கவலைப்பட்டு இருக்கேன். என்னோட நிலைமைய நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? மகாவை கொலை பண்ண ஆள் அனுப்புனத மகா கிட்டயே சொல்லியிருக்கேனே. நான் கூட இவளை நான்சின்னு தப்பா நினைச்சுக்கிட்டேனே. இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சார், சொல்லுங்க, என்ன ஆச்சு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பாத்தீங்களா? நான் அங்க இருந்து தான் சார் வரேன். எல்லாமே ஃபேக் சார். இது உங்க சித்தியோட வேலையா இருந்தா டிபார்ட்மெண்ட்டையே பயங்கரமா ஏமாத்திருக்காங்க சார். பெரிய பெரிய சார்ஜ் எல்லாம் அவங்க மேல போட வேண்டியிருக்கும் சார். என்ன சொல்றீங்க? எல்லாமே பொய் சார். ஒரு இடத்துல தொட்டா போதும், ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் மாட்டிக்குவோம் சார். இது சாதாரண பிளான் இல்ல சார். பெரிய கிரிமினல் மைண்ட் உள்ளவங்க போட்ட பிளான் சார் இது. உள்ள இருக்கிறது யாரோட பாடின்னு ஏதாவது கெஸ்ஸாவது பண்ண முடியுதா? 20 வருஷமா கிரைம் பிரான்ச் வாழ்க்கை சார்.
அதுவும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல 4 வருஷமா குப்பை கொட்டுறேன் சார். எனக்கே இவங்க பண்ண வேலையை பார்க்கும்போது மலைப்பா இருக்கு சார். இத்தனை காலம் கழிச்சு இந்த பாடியை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான் ஒரே வழி. மை மிஸ்டேக். எங்க மாமா அப்பவே சொன்னாரு எதுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலான்னு. பாடி இருந்த கண்டிஷனை பார்த்து எனக்கு தான் மனசு வரல, வேணான்னு சொல்லிட்டேன். அப்பவே செஞ்சிருந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ச்சே. 4 அடி வரைக்கும் தோண்டியாச்சு, இன்னும் ஸ்மெல்லே வரலையே. இன்னும் 1 அடி தோண்டட்டும் சார், பார்க்கலாம். சார் பாடி தட்டுப்படுது. அப்பா நீங்க எதுக்கு போறீங்க முந்திரி கொட்டை மாதிரி? சார் பாடி தெரியுது சார். அந்த பாடி எடுத்து மேல ஸ்ட்ரக்சர்ல வைக்க சொல்லுங்க. யோ சார் அந்த பாடியை பத்திரமா எடுத்து ஸ்ட்ரக்சர்ல வை. ஓகே சார். சீக்கிரம். ஏங்க நீங்க எதுக்கு அங்க போறீங்க? இங்க இருங்க. அது தோலா இருக்க போகுது, கீழே போடுங்க. அதுக்கு தான் பார்த்தேன் சார். ஐயோ ஐயா, இது ஹியூமன் ஸ்கின்னே இல்லையே சார். இது என்ன சார் டெக்ஸ்சர்? அப்படியே ஸ்கின் மாதிரி இருக்கு. புதைச்சி இவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இன்னும் அழுகி போகாம இருக்கு? அதை தான் சார் நானும் சொல்றேன். 4 வருஷமா நான் ஃபாரன்சிக்ல தான் இருக்கேன். ஒரு நிமிஷம். என்ன சார்? சார் இது ஸ்கின்னே இல்லை சார், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல். நிஜமாவா? ஆமா சார், ஸ்கின் மாதிரியே செயற்கையா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாடி தொட்டா அப்படியே ஸ்கின் மாதிரியே தெரியும். சேம் தான் சார், பாருங்க, அழுகி போகாம அப்படியே இருக்கு. தொட்டா ஹியூமன் பாடி மாதிரி அப்படியே ஃபீல் ஆகும். மை காட், இது இது அப்படியே அப்படியே மனுஷோட மாதிரியே இருக்கு. ஏய், நீ மகாதானா? உண்மையிலே இது என்ன? சொல்றேன், எல்லாரும் என் பின்னாடி வாங்க. பாஸ், நான் தான் அப்பவே
அப்பவே சொன்னேன்ல, இப்போ அது உண்மை ஆயிடுச்சு பாத்தியலா? என்னால நம்ப முடியல சீதா. அது மட்டுமா, அந்த முத்தாரம்மனே சொன்னாலே, எனக்கு தான் அப்ப புரியல. அவ சொன்னதெல்லாம் இப்போதானே புரியுது. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. அவ என்ன விளக்க சொல்றான்னு கேட்போம். வாங்க. ஏய், இல்ல, பதில் சொல்லிட்டு போ. என்ன இது? என்ன விளையாட்டு இது? இப்பவும் நீதான் மகான், என்னால நம்ப முடியல. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக என் குடும்பத்தோட உணர்ச்சிகளோட விளையாடிட்டு இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? சொல்லு. இப்ப சொல்ல போறா இல்ல? சேது, சத்தம் போட்டுதான் பேசணும்னா உங்களை விட என்னால சத்தமா பேச முடியும். ஆனா இது நீங்க பேச வேண்டிய நேரம் இல்ல, நான் பேச வேண்டிய நேரம். கொஞ்சம் பேச விடுங்க. இவளோட கிரக நிலையால ராமோட உயிருக்கே கண்டம் வந்திருக்கு.